ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டூ வைப் வித் சூர்யா அருண். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ண டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:00. ஸோ, அதனால லேக்கோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு வாக்கிங் மாரி வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம தங்குன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபி இன்டர்நேஷனல். இது கரெக்ட்டா லேக்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்திலேயே வந்து ஹோட்டலும் இருக்கு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. நம்ம வந்த மந்த் பார்த்தீங்க அப்டின்னா, ஜூலை. ஸோ, அதனால இது அன்சீசனலா நமக்கு ரெண்ட் வந்து ₹1000 தான் வந்துச்சு. ரூம் பார்த்தீங்க அப்டின்னா, அண்டர் கிரவுண்ட்லயும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். நீட்டா இருந்துச்சு. இது வந்து பாத்ரூம். நெக்ஸ்ட் வந்து டிவி எல்லாமே இருக்கு. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கணும் அப்டின்னா, சாங்ஸ்லாம் கேட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்டின்னா மிரர். ரொம்ப அழகா இருந்துச்சு. மிரர் பக்கத்திலேயே அப்டியே ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோவோட வியூ பார்த்தீங்க அப்டின்னா, செம்மையா இருந்துச்சு. ஒரு கிரவுண்டு. காலையிலே வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா அந்த வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எக்ஸர்சைஸ் அண்ட் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. கேம்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப்போர்டு. அதில வந்து நம்ம எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். 2 பில்லோ, அப்புறம் ஒரு பெட்ஷீட் எல்லாமே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. லைட்டு. நமக்கு வந்து ஃபேனே தேவையில்ல. கொடைக்கானல் பொறுத்தவரை கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ஃபேன் தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் ஜக்கு, ஒரு கிளாஸ் ஒண்ணு குடுத்துட்டாங்க. வாட்டர் நம்ம வந்து அங்கேயே மேல இருக்கு. அங்க வந்து நம்ம தண்ணி வேணும்னா அப்படின்னா எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஹீட்ரு காலையில வந்து ஹீட்டர்ல வந்து தண்ணி வரும். நம்ம அதில வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் பக்கத்திலேயே அப்படியே வந்து ஒரு அ சிங்க் இருக்கு. நெக்ஸ்ட்டு மிரரு. ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்ம குடுத்த ₹1000க்கு வந்து ரூம் ரொம்ப ஒர்த்து. நாங்க வந்து 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணோம். ரொம்ப செம்மையா இருந்துச்சு. பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு. நீங்க அங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து லேக்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட்டா வந்து இதுக்கு பக்கத்தில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போன இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, போட் ஹவுஸ். போட் ஹவுஸ் போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பெடல் போட்டும் இருக்கு. அது மாரி துடுப்பு போட்டும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். நாங்க வந்து துடுப்பு போட்ல தான் போனோம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் போம்போது பெடல் போட் எடுத்துட்டு பெடல் பண்ண முடியல. ஸோ, அந்த துடுப்பு போட்டு தான் இந்த தடவ ட்ராவல் பண்ணோம். ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அந்த ஐயாவுமே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பேசிக்கிட்டே வந்தாரு. அதோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. இங்கே வந்து கொடைக்கானல்ல உள்ள மக்கள் வந்து நம்மளோட சுற்றுலா பயணிகளோட அந்த வருமானத்த வச்சு தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்ற மாரி அந்த ஐயா சொன்னாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா லேக். அந்த லேக்ல வந்து அழகா வந்து இந்த வாட்டர் ஸ்ப்ரேஸ் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அப்படியே நம்மளும் அப்படியே பேசிட்டே ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணியாச்சு. க்யூட்டா ஒரு செல்ஃபி ஒன்னையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த போட் ஹவுஸ் சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் விளையாடுறதுக்கான ப்ளேயிங் ஏரியாஸ் இருக்கு. எல்லாமே சுத்தி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணாங்க. அப்புறம் கொடைக்கானலோட நினைவு சின்னம் அதுவும் ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. சர்க்கஸ் இருக்கு. நீங்க உங்க கிட்ஸ கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, அழகா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்க இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து விசிட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 பிளேஸ் வந்து விசிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா, பசுமை பள்ளத்தாக்கு. இது வந்து சும்மா ஒரு வியூ பாயிண்ட் தான். அங்க ஒண்ணுமே இல்ல. நெறைய கடை வேணா இருக்கு. நீங்க அங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, குரங்கோட அட்ராசிட்டிஸ் தான் தாங்க முடியல. அ யார் கையில ஏதாவது கொண்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. அப்படியே நம்ம இந்த இடத்த வந்து பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோயர் வியூ பாயிண்ட். இது மோயர் வியூ பாயிண்ட்ன்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோயரோட நினைவா வந்து இத அமைச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சாலைகள வந்து உருவாக்குறதுக்கு வந்து இவரு துணையா இருந்திருக்காரு. அதனோட இவரோட நினைவா இங்க வந்து ஒரு நினைவு சின்னம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருந்துச்சு. வெறும் கிளவுட்ஸா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வியூ. நெக்ஸ்ட் நம்ம போன இடம் வந்து பைன் ஃபாரஸ்ட். இது வந்து பிரையன்ட் அப்படின்ற ஒரு வன அதிகாரி, ஆங்கில வன அதிகாரி. அவரோட முயற்சியால தான் இந்த உருவானது வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட்.
இத வந்து நல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம. இங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து அவங்க இருக்காங்க. இங்க வந்தா நினைவா வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, குணா கேவ், குணா குகை. இங்க தான் வந்து குணா படம் வந்து ஷூட் பண்ணாங்க. அத வந்து சரியா கவர் பண்ண முடியல. பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ட்ரீஸா இருந்துச்சு. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம போன இடம் பார்த்தீங்கன்னா, பில்லர் ராக். இங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து தூண் அமைப்புல இருக்கு. ஸோ, அதையும் வந்து எப்படின்னா, டூரிஸ்ட்லாம் வந்து என்ஜாய் பண்ணாங்க. நம்மளும் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். இங்கேயும் எல்லா கொடைக்கானல்ல இருக்க எல்லா பிளேஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து எடுத்து குடுக்குறாங்க. நம்ம வந்ததோட நினைவா ஒரு ஃபோட்டோஸ் ஒண்ணு எடுத்துட்டு, நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்குறதுக்காக நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூக்கால் ஏரி. இது வந்து கூக்கால்ன்றது வந்து ஒரு வில்லேஜ். அங்க வந்து ஒரு லேக் இருக்கு. இந்த லேக் பக்கத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் 4:00 மேல வந்து வனவிலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க போன நேரம் வந்து மார்னிங். ஸோ, அதனால எதையுமே பார்க்க முடில. நீங்க போனீங்க அப்படின்னா, பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அத வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம போன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். இங்க வந்து முருகன் தான் இருக்காரு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி மலர். இங்க அதோட செடி இருக்கு. இதோட வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க வந்து பூக்கள், விளக்கு, அர்ச்சனை இது எல்லாமே வந்து நமக்கு சேல்ஸ் பண்றாங்க. நம்ம சாமி கும்பிட்டு ரொம்ப அப்படியே ப்ளசன்ட்டா அங்க இருக்கிறது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு போகலாம். இந்த இடத்துலருந்து பார்க்கும்போது பழனி மலை தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 மலைகளுக்கு நடுவுல ஒரு குளம் இருக்கு இல்லையா? அதுக்கு பக்கத்துல தான் பழனி மலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்க அப்படின்னா, இந்த வியூவ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா! பாய் பாய்.